நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு கொண்டு வருவோம். இப்ப என்ன சொல்றாங்க? நாங்க சொல்லவே இல்லை. அது வேற வாய், சொன்ன வாய் வேற வாய். பேருக்குன்னு இந்த 5 ஆண்டு காலத்தில் பேருக்குன்னு ஒரு 500 டாஸ்மாக் கடையை மூட்டினாங்க. ஆனா அதுக்கு பதிலாக என்ன திறந்தாங்க தெரியுமா? மணமகிழ் மன்றங்கள். மணமகிழ் மன்றங்கள்னா என்ன? கிளப்பு. அங்க குடிக்கிறது மட்டும் இல்லை, சீட்டாடலாம், சூதாட்டம் பண்ணலாம், குடிக்கலாம், என்ன வேணா கும்மால் அடிக்கலாம். இத 1000 மணமகிழ் மன்றங்கள் திறந்திருக்கிறாங்க. 1000. அதுல கிட்டத்தட்ட 1500 கோடி அவங்களுக்கு லஞ்சம் வாங்கி திறந்திருக்கிறாங்க. எவ்வளவு இந்த தமிழ் சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற திமுக எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறாங்களோ அவ்வளவு நல்லது தமிழ்நாட்டுக்கு. இவங்களுக்கு எந்த டீசென்சி கிடையாது, தமிழ் மக்களை பற்றி எந்த அக்கறையுமே கிடையாது. அதனால்தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆபத்து. திமுக தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. அண்ணா அவர்கள் திமுக தொடங்கிய காரணம் வேறு. அண்ணா அவர்கள் போன்ற ஒரு நேர்மையான முதலமைச்சர் தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. காமராசர் அவர்கள், அண்ணா அவர்களும் மிக சிறந்த நிர்வாகிகள். ஆனால் அதுக்கு பிறகுதான் வந்தது பார் அழிவு. தமிழ்நாட்டுக்கு அழிவு. திமுகவில் அவங்க ஓஹோன்னு இருக்கிறான், கொள்ள அடிச்சுக்கிட்டு எல்லாம் ஓஹோன்னு இருக்கிறாங்க. ஆனா மக்கள் இன்னைக்கு ஆண்டியாக, குடிகாரனாக, கஞ்சாவின் அடிமையாக, போதைப் பொருட்கள்